ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல வந்து செடி பீன்ஸு வச்சுருந்தோம். இங்கே வந்து சிறகு அவரை வச்சுருந்தோம். இப்போ இவங்க நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு வராங்க. பூ எடுக்கிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் இவங்களை சீட் போட்டிருக்குறோம். இந்த சமயம் தான் நல்லாவே மெச்சூர்ட் ஆகிட்டு நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்க. இது பாருங்கள், இது பூ வர்றதா இல்லாட்டி பிரான்ச்சஸில் வர்றாங்களான்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. எப்படி மொட்டு பூ எப்படி வருன்றதை நம்ம இன்ன வரைக்கும் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறோம். அடுத்தது இப்போ வந்து பீன்ஸு வந்து நான் சீடு விதைக்காகவே விட்டுட்டேங்க. நிறைய வந்தது பீன்ஸு, செடி பீன்ஸு. ஆனால் அந்த ஊட்டி பீன்ஸு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது நினச்சி அதுதான் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நார்மல் பீன்ஸாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஆனால் நிறைய காய் பிடிச்சிருந்ததுங்க. இது பாருங்கள். சரி, சீடுக்காகவே விட்டு வச்சுட்டேன். பாருங்கள், இந்த செடியிலையும் இருக்குது. அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையுமே. ஏன்னா நம்ம கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இது போல் கொடி பீன்ஸு வாங்கலைங்க, செடி பீன்ஸ் தான் வாங்கிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு சீடு இப்போ பாருங்கள், இது கிடச்சிருக்குது. உள்ளே அதை நம்ம சீட்ஸ் எடுத்துகிட்டு பார்ப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சீடு எடுத்தாச்சு. இப்போ இந்த கலராக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே அதிலே காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், அது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாகவே இருக்குது. அது கொஞ்சம் ட்ரையாக நிழல் காய்ச்சல் ட்ரை ஆச்சுன்னா இந்த இது போலவே, இந்த சீட்ஸ் போலவே நல்லாவே வந்துடும். வாய்ப்புலாகவே இருக்குது. பாருங்கள், சீட்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஓ, இது கையில் வச்சுட்டு எடுக்க முடியல. கீழே 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 போகுது. இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீட்ஸ் நமக்கு. ஓகே, தேங்க்யூ.